நான் புழுதிடா சாமி. ஜோதி நீ வச்சிரு அப்படியே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த கொஞ்சம் உளுந்தையும் அரைச்சிட்டு நான் மொத்தமா சலிச்சுக்கிறேன். அட என்னக்கா, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சலிக்கும் போது தூசி வருது, அது ஒத்துக்கல, அவ்வளோதானே. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? ஆட ஜோதிக்கு என்னக்கா கஷ்டம்? ஜோதி நல்லா ஜாலியா உக்காந்துட்டு சலிச்சிட்டு இருக்காள, அவ சலிச்சு கொடுப்பா. இங்கே பாரு கிளி, கல்லெடுத்து அடித்தேன், இங்கேருந்து பிறந்த அடுத்த மரத்துக்கு தான் தாவி உக்காரணும், பார்த்துக்கோ. இங்க பாரு ஜோதி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், பார்த்துக்கோ. ஏக்கோ, நேற்று நீங்கள் அதிர்ஷ்டமாக சுட்டீங்க. ஆமா ஜோதி, அமிர்தாவுக்கும் அதிதிக்கும் அதிர்ஷ்டம்னா பிடிக்கும்ல, அதான் அதிர்ஷ்டம் சுட்டேன். நான் நேற்றே உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் நைட்டு வரை இங்கே தானே இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போச்சிங்களா. சரி மறுநாள் கொடுத்துக்கலான்னு நினச்சேன், வேலையெல்லாம் மறந்துட்டேன். சத்த இரு ஜோதி, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். ஏக்கோ பாத்தியா, அதிர்ஷ்டம் சுட்டியான்னு தான் கேட்டேன். எப்படி சண்டைக்கு நின்றுச்சு, கிளம்புறேன்னு சொன்னிச்சு, அப்படியே உட்காந்துட்டு வாயை பொழுந்துட்டு பார்க்குதியா? ஏக்கோ நேற்று அதிர்ஷ்டமா சுட்டீங்க? ஆமா அண்ணா, நேற்று அதிர்ஷ்டம் தான் சுட்டேன். அதிதிக்கும் அமிர்தாவுக்கும் அதிர்ஷ்டம்னா பிடிக்கும் பார்த்தியா, அதான் நேற்று அதிர்ஷ்டம் சுட்டேன். கொஞ்சோட தான் மாவு இருந்துச்சு, சரின்ட்டு கொஞ்சம் சுட்டேன். இரு, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதும் நான் உனக்கு எடுத்து தரேன். சரிக்கோ, நீங்கள் அப்போ பொறுமையாக வேலையை முடிச்சுட்டு எனக்கு எடுத்து கொடுங்க, நான் அதுவரை இங்கேயே உக்காந்துருக்கேன். அதானே பார்த்தேன், ஓசியில் பெனாயிலே கிடைச்சாலும் கிளி அழகா மொண்டு குடிச்சிட்டுல போவோம். சத்தமாக சொல்லாத ஜோதி, அவ காதில் கேட்டுற போது அப்புறம் வருத்தப்படுவாள்ல. ஏக்கா யாருக்கா, அந்த பொம்பளையா? அட ஏக்கா நீங்கள் வேற, நீங்கள் அடிச்சே துரத்தனால அந்த பொம்பளைக்கு ஒரு வருத்தமும் இருக்காது. ஏக்கா அடுத்த என்ட்ரி யாருடாது? பொன்னி நதி பார்க்கணுமே சமாரி பொழுதுக்குள்ள. சமாரி இவளுங்க இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பொறுமையா வந்திருப்பேன். என்ன பொம்பளைமா இவ்வளவோ? வா பொன்னி, எப்ப வந்த? ஏக்கோ நேத்து சாயந்தரம் தாக்கா வந்தோம். ரொம்ப நாளா ஊடு பூட்டி இருந்ததால ஊடு சுத்தம் பண்றதுக்கே நேத்து நேரம் போச்சுக்கா, அதனாலதான் இன்னைக்கு வர வேண்டியதாச்சு. என்ன பொண்ணு, என்ன இத்தச்சோடு பழம் படத்தை தூக்கிட்டு வந்திருக்கிற? எங்கேயாவது ஆட்டையை போட்டு வந்துட்டியா? ஆமா, எங்கேயாவது போய் ஆட்டையை போட்டுட்டு வராங்க, எனக்கு அதான் வேலை பாரு, எனக்கு ஒரு வேலை இல்ல. கோவப்படாத பொன்னி. சரி ஏது பேலாக்கா, அது எத்தச்சோடு பழமா இருக்கு? ஏக்கா என் நாத்தனார் ஊருக்கு தானக்கா போயிருந்தேன். என் நாத்தனார் ஊரு தான் செம்மனு காடாச்சேக்கா, அங்க பெலா சொல்ல முந்திரி பழம் இது மாதிரி தானக்கா விளைச்சல் விளையும். அதான் பலாப்பழம் கொடுத்து விட்டாங்க, அதான் உங்களுக்கும் ஒன்று கொடுத்துட்டு போலான்னு. புளியெல்லாம் சாப்பிடும்ல. என்ன பண்ணி பத்மாக்காவுக்கு மட்டும்தானா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையோ? ஏன் பொண்ணு, எங்களுக்குலாம் இல்லையோ? எங்களுக்கும் புருஷன் பொண்டாட்டி மாமியார் எல்லாம் இருக்காங்கல்ல. ஏமா உங்களுக்கு நாம சேர்த்து எடுத்துட்டு வந்தேன், அப்புறமா எடுத்துட்டு வந்து தாரேன். ஓ எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கியா? சரி பண்ணி சரி பண்ணி, நல்லா இது மாதிரி பெரிய பழம் தானே, சின்ன பழம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்காத. ஏன்னா சின்ன பழம்லாம் எங்களுக்கு காணாது பார்த்துக்கோ. அப்புறம் எங்கள் வீட்லலாம் என் பிள்ளை மாறுவா, என் புருஷன் மாறுவா, என் மாமியார் இருக்குதான், ஆனால் எங்கள் 3 பேர்த்துக்கு வேணும்ல, நல்ல பெரிய பழமா கொடுத்து அனுப்பிச்சுடு. எனக்கு இவ்வளோ பெரிய பழம்லாம் வேணாம் பொண்ணு, எனக்கு சின்ன பழமா இருந்தாலே போதும். அப்புறம் பொன்னி, உன் நாத்தனார் எப்படி இருக்கா? அவளுக்கு என்னக்கா, அவன் நல்லதா இருக்கா. அவளோட கொழுந்தனுக்கு கல்யாணம் தானே போயிருந்தேன், கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா தான்க்கா நடந்துச்சு. பொண்ணு பொண்ணு எப்படி? என்ன சொல்ற நீ, எனக்கு ஒன்றும் புரியல. அட உன் நாத்தனாருக்கு கொழுந்தனாருக்கு தானே கல்யாணம், அவன் பொண்டாட்டி எப்படின்னு கேட்டேன். ஏமா நீ எதுவுமே தெளிவா கேட்க மாட்டியோ? அட இதுக்கு மேலே எப்படி தெளிவாக கேட்கறது? ஏக்கா நீங்களே சொல்லுங்க. சரி சத்தம் போடாத. அந்த பொண்ணு எப்படி? நல்ல பொண்ணு தானே, நம்ம பிள்ளைகிட்ட நல்லா தானே பேசுறது. நல்ல பொண்ணு மாதிரி தான்க்கா தெரியுது, நல்லா தான் பேசுது. ஆனா எடுத்தோடனே நம்மளால சொல்ல முடியாதுல்ல, போக போகத்தான் தெரியும் குணம் என்னன்னு. அதுவும் சரிதான், போக போக தானே தெரியும் குணமானலாம் என்னன்னு. கல்யாணம் தான் எப்பயே முடிஞ்சிருக்குமே, நீ ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு ஊர் பக்கம் வந்திருக்க? கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே கிளம்பலாம் தாக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் பெரிய குண்டா போட்டாங்கக்கா. என்னது குண்டு போட்டுட்டாங்களா? ஐயோ, அப்புறம் அப்புறம் என்னாச்சு? எத்தனை பேர் செத்தாங்க? ஏமா குண்டு போட்டாங்கன்னா அந்த குண்டு போடலமா, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஓ
பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? என்ன பண்ணி சொல்ற? என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணி மறுநாளே என்ன பிரச்சனை? ஏன் பொண்ணு வீட்டுக்காரங்க எது பிரச்சனை பண்ணிட்டாங்களோ? ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணலன்னா வேற யார் பிரச்சனை பண்ணியிருப்பா? ஏக்கா என் நாத்தனார் இருக்கால, அதான் என் நாத்தனார் புருஷனுக்கு தங்கச்சி. ஆமா ஆமா, உன் நாத்தனார் கல்யாணத்தப்ப பார்த்துருக்கனே. ஏக்கா அந்த புள்ள கூட ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாக்கா, அந்த புள்ள காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணுச்சு. நாங்களும் காதலிச்ச பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைச்சா, என் நாத்தனார் குழந்தைனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே அந்த பொண்ணு பெரிய குண்டா தூக்கி போடுது. என்ன சொல்ற பொண்ணி? ஆனா ஆமாக்கா, புள்ள நல்லா சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைச்சோம். அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. அந்த 6 மாசமும் புள்ள என்ன கஷ்டப்பட்டுருச்சு. என்ன பொண்ணு இப்படி சொல்ற? ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா? அட ஆமாக்கோ, ஆசைப்பட்டு தானே எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு கல்யாணம் பண்ண அந்த பிள்ளைய. ஆனா அந்த பையன் கூட அவ சந்தோஷமா வாழவே இல்லக்கா 6 மாசமா. அது எப்படி? ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமா இல்லாம எப்படி இருப்பாங்களா? நீ பாட்டுக்கு கண்டது உளறிட்டு இருக்காத பொண்ணு. நான் ஒண்ணு கண்டதெல்லாம் வளரல, அங்க நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான். அந்த பொண்ணு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுச்சு. காதலிக்கும் போது அந்த பையன் நல்ல பையனா தான் இருந்தானா, பாசமா இருந்தானா, பாசமா பேசினானா, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தானா, நல்லா தான் இருந்தானா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் போக போக இந்த பையன் சரியில்லையாக்கா. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அடிப்பானா அந்த புள்ளைய. என்ன, குடிச்சிட்டு வந்து அந்த புள்ளைய அடிக்கிறானா? ஆட ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த புள்ளைய அடிக்கவும் சண்டை போடவும் சந்தேகப்படவும் திட்டிக்கிட்டே தான் இருப்பானா. வீட்டை விட்டு அந்த பிள்ளை வெளியே போக கூடாதான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமா. அட இது என்ன கொடுமை? அது எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? அந்த பொண்ணு ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க. கம்பெனில வேலை செஞ்சது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போச்சான். அதுக்கப்புறம் அந்த பையன் வேலைக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு போயிடுறானாக்கா. ஐயா, அந்த புள்ளைய உள்ள வச்சு பூட்டிட்ட போறான். இப்படி உள்ள வச்சு பூட்டிட்டு போறானே, நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஆமா பொன்னி, அந்த பிள்ளைக்கு என்னைக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? பாவம் இல்ல. இதேதாக்கா அந்த பிள்ளையும் ஒரு தடவை அவன்கிட்ட கேட்டிருக்கு, என்னை இப்படி வீட்டுல வச்சு பூட்டிட்டு போறீங்களே, என்னைக்காவது ஏதாவது ஒரு ஆச்சுன்னா ஆத்திர அவசரத்துக்கு நான் என்ன பண்றது, யாரை கூப்பிடுறதுன்னு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நான் உன்னை பூட்டாம போயிட்டேனா, நீ யாரு கூடயாவது பேசிட்டு இருப்ப, யாரு கூடயாவது போயிடுவ, கண்டவன் போற வரவங்களாம் உன்னை பாப்பான் பேசுவான், அதனால நீ வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லியிருக்காக்கா. அட கொடுமையே, காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் இப்படி சந்தேகம் படலாமா? அதுவும் கட்டின பொண்டாட்டிய. அட ஆமாக்கா, அந்த தெரு பக்கம் யாரும் போகக்கூடாதான். அப்படி யாராவது போயிட்டாங்கன்னா நீ தான் வர சொன்னியான்னு குடிச்சிட்டு அந்த பிள்ளைய அந்த அடி அடிப்பானாக்கா. அந்த அடி அடிக்கிறானா அக்கம் பக்கத்துல யாரும் கேட்க மாட்டாங்களா? அவங்க மாமனார் மாவே, அதான் அந்த பிள்ளையோட அப்பா அம்மா யாரும் கேட்க மாட்டாங்களா? ஏக்கா அவங்க அப்பா அம்மாலாம் வேற இடத்துல இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு தனியா வீடு எடுத்து, அதுவும் அவன் வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கட்டான், வச்சுக்கிட்டு தான் அந்த பிள்ளைய அந்த கொடுமைப்படுத்தி இருக்கான். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இந்த பிள்ளையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல, அவனோட அப்பா அம்மா கிட்டயும் இந்த பிள்ளை சொல்லலையா. யாருக்கிட்டையுமே சொல்லாம 6 மாசமா கஷ்டப்பட்டு இருந்திருக்கு. சோ பாவம், என் கையில மட்டும் அவன் கிடைச்சானா வச்சுக்கிய, அப்படியே இந்த உளுந்து சலிக்கிற மாரி அவனை சலிச்சு விட்டுருப்பேன். பிறவு என்னாச்சு? அப்புறம் என்னக்கா, இனிமே அவன் கூட வாழ முடியாதுன்னு தைரியமா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, என்னால இனிமே அவன் கூட வாழவே முடியாது, நான் இனிமே அவன் கூட போகவே மாட்டேன்னு சொல்லி வீட்லயே வந்து உக்காந்துக்கிட்டா. பார்க்கவே அவளை பாவமா இருந்துச்சு. அதான் அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாளாச்சுக்கா. கேட்கும் போதே மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த புள்ள வாழ்க்கையே போயிடுச்சு. என்னக்கா நீனு, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. எவனோ தெரியாதனமா அவன் கையில போய் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்துட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாம தப்பான முடிவு எடுக்காம சரியான முடிவு எடுத்தா அதுவே பெரிய விஷயம். அந்த பிள்ளை நல்ல தைரியமான பிள்ளைதான். அதனால தான் தப்பான முடிவு எது எடுக்காம நேரா வீட்டுல வந்து சொல்லிவிடுச்சு. இவனுங்க காதலிக்கும் போது சுயரூபத்தை காமிக்க மாட்டேங்கிறானுங்க,
எந்த பிள்ளைங்களும் நம்பி நல்லவன் வல்லவன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுதுங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுங்க சுயரூபத்தை காமிச்சதும் இவனு வேணா அவனு வேணான்ட்டு வந்துடுதுங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகுதேம்மா. காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் கேள்விக்குறி ஆகுது, பெத்தவங்க பார்த்து வச்சாலும் சில பேரோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுது. பெத்த பிள்ளைங்கள நல்லவன் கையில் கட்டி கொடுக்க வரைக்கும் பெத்தவங்களுக்கு நிம்மதியாக இல்லை. அப்படியே யாராவது பிடிச்சி கட்டி வச்சாலும் என் பொண்ணு நல்லா வாழுறாளா, சந்தோஷமாக இருக்காளா, பையன் நல்லவனா கெட்டவனான்னு நம்ம மனசு அமைதி அடைகிற வரைக்கும் யோசிச்சு தவிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைய பெத்தா கவலைப்பட்டு தானே ஆகணும். ஹாய் ஹலோ மக்களே, இது உங்கள் மேஜிக் எஃப்எம் 93.06. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ. ஹலோ, உங்கள் பேர்? நான் கார்த்திக். கார்த்திக், சூப்பர் நேம்ங்க. காலேஜில் கார்த்திக்னாலே சாக்லேட் பாய், க்ரஷ் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்களா? இல்லைங்க, என் பேர் கார்த்திக் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குதான், ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லைங்க. என்னது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா காலேஜில் கூடமா? நான் ஸ்டூடெண்ட் இல்லைங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஓஹோ, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா? சரி சொல்லுங்கள் கார்த்திக், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா? அது எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாமல் இருக்க முடியும்? ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இப்போ ஒர்க் பண்ணுற வரையும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும்ல? இல்லைங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. நான் இன்ன வரைக்கும் தனியாக தான் இருக்கேன். என்கிட்ட பேசுவாங்க, ஆனால் ஃப்ரெண்டாலாம் இன்ன வரைக்கும் யாரும் பேசினது இல்லைங்க. நானுமே சின்ன வயசுலேருந்து தனியாகவே இருந்தேனா, எனக்குமே யார் கூடயும் பேச அவளுக்கு விருப்பம் இருக்காது. ஏதாவது பேசணுன்னா என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தாங்க இருப்பேன். இன்ன வரைக்கும் நான் யார் கூடயும் க்ளோஸாலாம் பேசினதே இல்லைங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் தனியாக தாங்க இருந்தேன். ஓ, உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்களா? எனக்கு உங்கள் ஷோ ரொம்ப பிடிக்கும். நான் ரீசெண்டாக தான் உங்கள் ஷோவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக். நான் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதெல்லாம் பேசணும்னு எனக்கு தோணும், ஆனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாதா, அதனால் நான் கேட்டுட்டு மட்டும் விட்டுருவேன். ஆனால் என்னன்னு தெரியலங்க, எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா லைஃப்பில் என்னோட சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட என்னால் யார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட முடியலங்க. ரொம்ப நாள் ஆசைங்க, நானே கஷ்டப்பட்டு சம்பாரித்து சொந்தமாக ஒரு பைக் வாங்கணுன்னு. அது இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். அந்த பைக் வாங்கின விஷயத்த கூட நான் யார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு எனக்கு தெரியலங்க. உங்களுடைய ஷோ கேட்டுட்டு இருந்தேன்னா திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணி அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதாங்க கால் பண்ணேன். வாழ்த்துக்கள் கார்த்திக், நீங்கள் நினச்ச மாதிரி சொந்தமாக ஒரு பைக் வாங்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரியே பைக் வாங்கினதால கார்த்திக்காக இப்போ ஒரு பாட்டு. கார்த்திக், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? நீங்கள் சொன்னீங்கன்னா அதே பாட்டை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். எனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்லாம் தெரியலங்க, ஏதோ ஒரு பாட்டு போடுங்க, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி. ஓகே கார்த்திக், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே எல்லாரும் ரசித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன், எல்லாரும் கேட்டு ரசிங்க. உனக்கு என்னாச்சு அமிர்தா? கொஞ்ச நாளாக நீ சரியே இல்லை, நல்லா யோசிச்சு பாரு. பழசெல்லாம் மறந்துட்டியா? அன்னைக்கு உனக்கு என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா என்ன? அமிர்தா, பாட்டிலில் தண்ணி இல்லடி, வரியா நம்ம போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். சரி போகலாம். நீ உனக்கு கவனிச்சியா கிரவுண்டில் பசங்க எல்லாம் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு? கண்டிப்பாக இந்த வருஷம் கப்படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், நீ என்ன அவ்வளோ பெரிய உலகழகியா? அண்ணா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல, உன்கிட்ட தான் பேசுறேன். சொல்லு, நீ என்ன அவ்வளோ பெரிய உலகழகியா? அண்ணா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன நானா வந்து உன்கிட்ட பேசினேன்? கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது நீயா தானே வந்து என்கிட்ட பேசின, நீயா தானே சிரிச்சு சிரிச்சு பேசின. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? உன் மாமா பையன் வந்து என்ன அடிக்கிறான் பாருடி, என் மூஞ்ச பாரு, இப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. அவன் அடிச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவியா? அவன் உன்னை வச்சு தானடி அடிச்சான். அவகிட்ட ஏன்டா பேசுன? அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவியான்னு உன்னை வச்சு தானே அடிச்சான்.
உன் பேரை சொல்லி தானே அடிச்சான். அப்போ உன்கிட்ட தானே வந்து கேட்க முடியும். நானடி உன்கிட்ட வந்து பேசுன்னு சொன்னேன். நானா உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு என்கிட்ட பேசுன்னு சொன்னேன். நீயா சிரிச்சு சிரிச்சு பேசுன, வழிஞ்ச, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கும் ஓடிட்ட. உன் மாமா பையன் வந்து என்ன அடிப்பானா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? இங்க பாரு, அவன் என்னை அடிச்சதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அவனை நான் சும்மாலாம் விட மாட்டேன். அதே மாதிரி அவன் அடிச்சதுக்கு காரணம் நீ தாண்டி. உன்னாலதான் அவன் அடிச்சான். உன்னையும் சும்மா விட மாட்டேன் பாரு. அண்ணா ஏன் மேல என்ன தப்பு இருக்கு அவன் அடிச்சதுக்கு? அண்ணா ஏய், உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்டி. உனக்கு ஒரு நாள் இருக்கு. அமிர்தா அழுகாதடி. ரெஜினா பாத்தியா என் மேல என்னடி தப்பு? நான் என்னடி பண்ணேன்? அவன் நல்லா விளையாண்டதால தானே நீங்க நல்லா விளையாடுறீங்கன்னு போய் சொன்னேன். அதுக்கேண்டி அவன் அடிச்சான்? நான் யார்கிட்ட பேசினா அவனுக்கு என்னடி? இப்படி கிளாஸுக்கு எல்லாம் முன்னாடி வந்து இனி எப்படி தின்னுட்டு போறாருன்னு பாரு. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு தெரியுமா? இவனுக்கு எனக்கும் தான் ஆகாதுல, அவனுக்கு என்னதான் பிடிக்காதுல, எனக்கு அவனுக்கு பிடிக்காதுல. அவன் என்ன பண்ணாலும் நான் கண்டுக்கிறேனா? அதே மாதிரி நான் என்ன பண்ண யார்கிட்ட பேசினா அவனுக்கு என்ன? அமிர்தா அழுகாத. சரி விடு. அந்த அண்ணன் ஏதோ வலி தாங்க முடியாம உன்கிட்ட வந்து கத்திட்டு போறான்னு வச்சுக்கோ. நீ விட்டுடி, நீ அழுகாத. நான் ஏண்டி அழுகணும்? நான் தப்பே பண்ணாததுக்கு இவன் தானே வந்து என்னை திட்டிட்டு போகுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவன் தானே. அவன் கிரவுண்டில் தானே இருப்பான். அவனுக்கு இருக்கு. அமிர்தா வேணா தேவையில்லாத பண்ணாத. இல்லை ரெஜினா, அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இந்த அண்ணன் மட்டும் இல்லை, என்கிட்ட யார் பேசினாலும் இப்படிதான். எல்லாரையும் அடிக்கிறான், திட்டுறான், என்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றான். இவன் யாரு என்கிட்ட யார் பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அவனுக்கு இருக்கு. விக்ரம் டேய் மச்சான், போட போறேன். மூஞ்சில பட்டுச்சுன்னா என்ன கேட்க கூடாது, பாத்துக்கோ. எழில் வேணாண்டா, நகுந்துரு. விக்ரம் கரெக்டா அடிப்பான். அப்புறம் உன் மூஞ்சில தான் அடிப்படும். கிரண், அவனை தைரியமா போட சொல்லு. என் மேல கொஞ்சம் கூட டச் ஆகாது. நீ வேணா பாரு. இங்கதான் இருக்கியா? அமிர்தா வேணாண்டி, தேவையில்லாத பிரச்சனை. அதுவும் கிரவுண்ட்லடி. கிரவுண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க பாரு. வேணாண்டி, சொல்றது கேளு. இல்ல ரெஜினா, இவனை நான் இப்படியே விட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எல்லாரையும் அடிப்பான். அதுக்கப்புறம் காலேஜ் போனா, காலேஜ்ல யார்ட்டையாவது பேசினா அங்கேயும் அடிப்பான். இதுக்கு நான் இப்பயே முடிவு கட்டலன்னு வச்சுக்கேன், பின்னாடி இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாரும். இவனுக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும். டே விக்ரம். மச்சான் போடு மச்சான், அவன் மேலேயே போடு மச்சான். டே விக்ரம், இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிரவுண்ட்ல என் பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம டேன்னு சொல்லி கூப்பிடுவா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காடி உனக்கு? அதே தாண்டா நானும் கேக்குறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அடிங்க. விக்ரம் பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லாம வாடா போடான்னு சொல்ற, அதுவும் கிரவுண்ட்ல. நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். அமிர்தா வேணா, வா போலாம். இரு ரெஜினா, நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். நான் என்னடா பண்ண முடியும்? அடிங்க. 2 போட்டானே வச்சுக்கியோ, அவ்வளவுதான். என்ன ரொம்ப திமுறா உனக்கு? வாயெல்லாம் ரொம்ப நீளுது. உனக்கு மட்டும் என்ன, உன் கை ரொம்ப நீளுது போல. ஏய், என்னடி சொல்ற? நான் யார்கிட்ட பேசணும், உனக்கு என்னடா பிரச்சனை? நீ யார்கிட்ட பேசினா எனக்கு என்னடி பிரச்சனை? அதே தாண்டா நானும் கேக்குறேன். நான் யார்கிட்ட பேசணும், உனக்கு என்ன பிரச்சனை? என்னத்துக்குடா அந்த அண்ணனை அடிச்ச? ஏய், யார் அடிச்ச? எந்த அண்ணன் அடிச்ச? என்ன பேசிட்டு இருக்க நீ? C1 கிளாஸ் விக்கி அண்ணனை ஏன்டா அடிச்ச? ஓ, அவனா? நான் அவனை எதுக்கும் அடிப்பேன். அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? நீ எவனையும் யாரையும் எதுக்கும் அடிச்சுக்கோ. நீ அடிக்கிறதுக்கு ஏன்டா ஏன் பேர சொல்லி அடிச்ச? ஏய், என்ன என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி சாதாரணமா என்னங்கற? அந்த அண்ணனை எதுக்குடா ஏன் பேர சொல்லி அடிச்ச? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நான் அப்படிதான் அடிப்பேன். அதுல உனக்கு என்னடி? நான் தான் சொல்றேன்லடா, நீ யார வேணா எவன வேணா எதுக்கு வேணா அடிச்சுக்கோ. அதுக்கு ஏன்டா ஏன் பேரை வச்சு அடிக்கிற? அவன் வந்து என்ன கத்திட்டு போறான் தெரியுமா? அதுவும் கிளாஸ்ல எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட வந்து கத்துற, அவன்கிட்ட கத்த வேண்டியதானே? அவன்கிட்ட என்ன எப்படி கத்த முடியும்? தப்பு எல்லாம் உன் மேல. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட எப்படி கத்த முடியும்? உன்கிட்ட தானே கத்த முடியும். டேய் மச்சான் கிரண், கொஞ்சம் அமைதியா இருடா. இவளுக்கு வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. யார் எப்படிப்பட்டவங்க கூட தெரியாம போய் பல்ல காமிச்சிட்டு நிக்கிறா. அண்ணா, அவங்க ரொம்ப பேசிட்டாங்கண்ணா, அதனாலதான் அவ கோவத்துல பேசுறா. நீங்களும் அதே மாதிரியே பேசாதீங்க. எது கோவத்துல பேசுறாளா? ரெஜினா, இவ எப்பயுமே அப்படிதான் பேசுவா. இவளை பத்தி எனக்கு தெரியாது. இப்ப மட்டுமா? இவ எப்பயுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீ அவன் கிட்ட போய் பேசினதுக்கு அவன் உன்னை திட்டிட்டு போறான். அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கும் அவனுக்கும் வேற காரணம் இருக்கும். அதனால அவன் அடிச்சிருப்பேன். அதுக்கோசரம் அவன் உன்னை வந்து திட்டினானா நீ அவன்கிட்ட போய் கேளு. என் கிட்ட கத்திட்டு இருக்காத. இன்னொரு தடவை கிரவுண்ட்ல இருக்கும்போது விக்ரம் வாடா போடான்னு இது மாதிரி கத்துற வேலை வச்சுக்கிட்ட
முவலை அவ்வளவுதான். ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. இருடா இரு, நீ வீட்டுக்கு வருவல அப்ப இருக்கு உனக்கு. வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னை அடி வாங்க வைக்கல. என் பேர் அமிர்தா இல்ல. ஏய் ஓடி. அமிர்தா வாடி போலாம். நிஜமா சொல்றேன்டா, இன்னைக்கு உனக்கு செம்ம அடி விழும் பாரு. நிஜமா சொல்றேன். மூஞ்ச பாரு, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத போடா. ஏய் ஓடி. இவ ரொம்ப பேரழகி. இவளை வந்து பாக்குறாங்க. நீ முதல்ல என் மூஞ்சில முழிக்காத. பே ரெஜினா கூட்டிட்டு போ அவளை. மூஞ்ச பொத்தாலே கட்டுப்பா இருக்கு. எனக்கும் தாண்டா உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கட்டுப்பா இருக்கு. அமிர்தா வாடி, எல்லாரும் பாக்குறாங்க வா. டேய் நீ வேணா பாரு, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. பாரு. ஐயோ வாடி. நேற்று தின்ன பரோட்டா வேலையை காட்டினதால பாத்ரூம் போயிட்டு வரலான்னு பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா நடு கிரவுண்டில் என்னடா நீங்கள் கொழாடி சண்டை மாதிரி சண்டையை போட்டுட்டு நிற்கிறீங்க? எம்மா என்ன கோவப்பட்டுட்டு போகிறா? நல்ல வேலை நம்ம இடத்துல நிற்கல. அவளுக்கு எப்படி விக்ரமை பிடிக்காதோ அதே மாதிரி அந்த குரூப்பில் நம்மளையும் பிடிக்காது. நம்மளை பார்த்தாலே கீரி ஏறுற மாரி ஏறுவாளே. விக்ரம் மட்டும் இல்லை, அவனை நானும் சேர்ந்து அடிச்சேன்னு தெரிஞ்சிருந்துச்சு அவ்வளோதான். காட்டுன்னு காட்டியிருப்பா. நல்ல வேலை வயிற்ற கலக்குனுச்சு. இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை கிழின்னு கிழிச்சிருப்பா எல்லாரும் முன்னாடியும். டே அர்ஜுன், தப்புச்சடா. கடவுள் உன் பக்கம்தாண்டா இருக்கான். ரெஜினா விடுடி விடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் பாரு. இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா? ஐயோ விடுடி, எதுக்குடி இப்படி கோவப்படுற? நீ வேணா பாரு ரெஜினா, இன்னைக்கு அவனுக்கு வீட்டுக்கு போய் நல்லா இருக்கு. எல்லார்கிட்டையும் அவனை மாட்டி விட்டு அவனை அடி வாங்க வைக்கல. என் பேர் அமிர்தாவே இல்லை. அமிர்தா, ஏய் அமிர்தா. ஆ ஆ வா ரெஜினா. ஷோ முடிஞ்சுதா? ஷோலாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, இங்க என்ன பண்ற? அதுவும் தனியா? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்கிறேனா? நான் எதுவும் யோசிக்கலையே. உன்னை பார்த்தாலே தெரியுது தனியா உட்காந்து எதையோ யோசிக்கிற மாதிரியே இருக்கே. உன்னை பார்த்துட்டு தான் நான் இங்க வரேன். சரி சொல்லு, அப்படி என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னா சொல்லு, என்ன யோசிக்கிற? இன்னைக்கு மட்டும் இல்லடி, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ நீ யோசிச்சுட்டே இருக்க, ஆனா என்னன்னு கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. கண்டிப்பா இன்னைக்கு சொல்லியே ஆகணும். அப்படி என்னதான் யோசிச்சு நீ குழம்பிட்டு இருக்க? குழப்பம்லாம் எதுவும் இல்லடி, பழசெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். பழசெல்லாமா? எது, நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்ததா? ஆமாம், என்னால் அது மட்டும்தானே யோசிக்க முடியும். காலேஜும் உங்கள் கூட படிக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் என்னால் காலேஜும் உங்கள் கூட படிக்க முடியல. உங்கள் கூட ஸ்கூல் டேஸில் தானே நான் ஒன்றா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான். ஸோ அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் மேடம் தான் உங்கள் ஈகோவால் ரொம்ப தூரத்தில் போய் காலேஜ் முடிச்சிங்களே. அப்புறம் எப்படி காலேஜ் நினப்புலாம் வரும்? ஸ்கூல் நினப்பு மட்டும்தானே வரும். சரி சொல்லு, ஸ்கூலில் எந்த இதை நினச்சி பார்த்துட்டு இருந்த? ஸ்கூல் வரையும் தான் உங்கள் கூட படித்தேன். காலேஜ் வந்து நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிங்க. அதுவும் இங்கே இருக்கிற காலேஜில் தான் எல்லாம் படிச்சிங்க. ஆமாம், இங்கே பக்கத்தில் இருக்க காலேஜில் தான் படித்தோம். நான் மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் படித்த முக்கால்வாசி பேர் அந்த காலேஜில் தான் படித்தாங்க. உன் வீட்டில் இருக்கவங்க கூட அங்கே தான் படித்தாங்க, அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன? நான் ஒன்று கேட்பேன், நீ என்ன தப்பாக நினைக்க மாட்டியே? சரி கேளு. விக்ரம் பற்றி நீ என்ன நினைக்கிற? எந்த விக்ரம்? அதாண்டி என் மாமா பையன் விக்ரம், விக்ரம் வெங்கடேசன். அந்த விக்ரமை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அடி, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை தலையில் எங்கேயாவது அடிபட்டுருச்சா? பழசெல்லாம் மறந்துட்டியா? ஏன்டி எப்படி கேட்குற? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருந்தா எப்படி நீ விக்ரமை பற்றிலாம் கேட்குற? நான் ஒன்றும் தப்பாலாம் கேட்கலையே. விக்ரம் எப்படி தானே கேட்டேன். நீ தப்பாலாம் கேட்கல, ஆனால் என்றைக்குமே விக்ரம் பற்றி கேட்க மாட்டேயே. புதுசாக விக்ரம் பற்றி கேட்குறியா? அதான் ஒரு மாதிரி இல்லை, ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன்டி. போதும் ரொம்ப ஷாக் ஆகாத, வெளில வா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, இப்படி கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? தெளிவாக கேளு, வேணும்னா தெளிவாக பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே ஒரே காலேஜ் தான். அவங்க சீனியராக இருந்தப்ப நீங்கள் ஜூனியராக இருந்திருப்பீங்க. ஆமாம், நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ் தான். அவங்க சீனியராக இருந்தாங்க, நான் ஜூனியராக இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது அவங்க 12th, நம்ம 11th. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சீனியர் தானே. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. சரி சொல்லு.
அதான் கேக்குறேன், எப்படி காலேஜ்லலாம்? இப்ப எதுக்கு பல்ல கட்டுற? அமிர்தா, உண்மையை சொல்லுடி. உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா? எங்களுக்குள்ள என்ன நடக்கும்? என்ன நடந்துச்சான்னு கேக்குற? அதாண்டி, இடிச்சுக்கோ கட்டிக்கோன்னு. ஆ, சி சி சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்படி எதுவுமே நடக்காம திடீர்னு விக்ரம் அண்ணனை பத்தி கேக்குற? அம்மா சாமி, உன்கிட்ட கேட்டது ரொம்ப தப்பு. சரி சரி சரி, சொல்றேன். ம், சொல்ல. விக்ரம் அண்ணா எப்படின்னா, எங்களை விட உனக்கு அதிகமாகவே தெரியும். ஸோ காலேஜில் நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லவர், பாசமாக பேசுவார், யாருக்கிட்டையும் அதிகமாக வம்புக்கு போக மாட்டார், அதுக்குன்னு பொறுமையாகவும் இருக்க மாட்டார், வர வம்பியும் விட மாட்டார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார், நல்லா படித்தார், காலேஜ்லலாம் மார்க்லாம் பயங்கரமாக எடுத்தார், அப்புறம் நிறையா இருக்குது. ஓ, அப்போ அவன் அவ்வளோ நல்லவனா? அவர் நல்லவர் தாண்டி, உனக்கு மட்டும்தான் அவர் வில்லன். அவன் எனக்கு எப்பயுமே வில்லன் தாண்டி. சரி, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன கேட்ட? அதான், இடிச்சுக்கோ கட்டிக்கோ. ரெஜினா, சும்மா நடிக்காத. நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை, அதை நான் நல்லாவே கவனிச்சேன். சரி, கேட்டா சொல்ல மாட்டேன்ட்ட. சரி, நீயா வந்து கேட்டியா? அதான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்ட்டு வந்து உக்காந்துக்கிட்டேன். ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அம்மா கூப்பிட்டாங்களா, நானும் ரூமில் இருந்தேனா, அவங்க கூப்பிட்டாங்கன்னு ரூமில் இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தேன். அவன் வந்ததை கவனிக்கல, அவனும் நான் வந்ததை கவனிக்கல. டச்சிங்கா? லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டேன், அவன் தான் பிடிச்சான். ஓ, ஸ்லிப்பு ஆயிட்டியா? அந்த ஸ்லிப்லாம் ஒன்றும் இல்லை, கால் வலிக்கு கீழே விழ போனேன், அவன் தான் பிடிச்சான். அப்புறம் என்ன கிஸ்ஸிங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் என்னை பிடிச்சதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இதில் அதெல்லாம் வேற. அவனுக்கு எனக்கும் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி அப்படிலாம் யோசிக்கிற? அப்போ பிடிக்காது, ஆனால் இப்போ பிடிச்சிரும் போலையே. வாய்ப்பே இல்லை, அவனை எனக்கு எப்பயுமே பிடிக்காது. நீ என்ன எல்லாம் மறந்துட்டியா? ஸ்கூலில் அவனுக்கு எனக்கு எப்படிலாம் சண்டை நடந்துச்சு. அப்பப்பா, அதெல்லாம் மறக்க முடியுமா? ஒரு சண்டையில் நான் கூட இருந்தேனே அந்த கிரவுண்டில். ஏதோ 12th C1 சியா அந்த இடத்துல அந்த அண்ணன் பேர் கூட விக்னேஷா விக்கியா ராமு ஏதோ ஒன்று மறந்துட்டேன். அந்த அண்ணனை விக்ரம் அண்ணன் அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒன்றை வந்து திட்டிட்டு போனார். நீ உடனே கோபப்பட்டு கிரவுண்டில் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் போய் திட்டிட்டு வந்தியே, மறக்க முடியுமாடி? எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது. நாங்கள் 2 பேரும் அப்படி சண்டை போட்டுட்ருக்கோம். இதில் இவனை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்பா, நான் உலகத்தில் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன்டி, ஆனால் இவனை மட்டும் கட்டிக்கவே மாட்டேன். நீயும் பல வருஷமாக இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க. இப்படி சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் மாசமாவாங்களாம். நீ இருக்க பற்றியும் ரொம்ப ஓவராக தான் வர வர பேசிகிட்டு இருக்க. கல்யாணம்னா உனக்கு இது மாதிரி வந்துடும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. விக்ரம் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இரு. அப்புறம் என்ன மாதிரி நீயும் பேச ஆரம்பிப்ப. நான் முதல்ல கிளம்புறேன். இங்கே வந்து சும்மா உட்காந்து பத்தியா எல்லாம் என்ன சொல்லணும்? இருடி, நான் எதுவும் பேசல. நீ எதுவும் பேசலினாலும் பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தேன், அவ்வளோதான். நீ என்ன பிரைன் வாஷ் பண்ணிடுவ. அமிர்தா பார்த்திபனுக்கு விக்ரம் வெங்கடேஷன் மேல காதல் வந்துருச்சு. அதாவது இல்தக்க செய்ய. ஐயோ, இடிச்சுக்கோ கட்டிக்கோ தான். ரெஜினா, வாயை உடைக்க போறேன். ஐயோ, கேட்டாலே. சாரிடி, மைண்ட் வாஷ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டேன்.